நடந்து முடிந்த இந்த சோக நிகழ்வின் பாதிப்பு தீராது. மீண்டும் பழைய நிலைக்கு வர எத்தனை மாதங்கள் என எண்ணி இருந்தோர் வியக்கும் வகையில் நடந்து முடிந்த சோக கதையின் 20 நாட்களுக்குள்ளே நாகப்பட்டினத்தில் பாதிக்கப்பட்ட கிராமங்கள் சீரமைக்கப்பட்டன. மீன்பிடி துறையில் இருந்த படகுகள் தன்னிலைக்கு கொண்டு செல்லப்பட்டன. இதோ மக்கள் தம் தம் கிராமங்களுக்கு திரும்ப ஆரம்பித்து விட்டனர். மீனவர்கள் மீண்டும் தங்கள் மீன்பிடி தொழிலை தொடங்கிவிட்டனர். இனம் தெரியாத பயத்தால் தவித்த குழந்தைகள் பள்ளிக்கூடம் வர தொடங்கிவிட்டனர். நிவாரண முகாம்களில் இருக்கும் மக்கள் மன ரீதியான பயம் தெளிந்து தெளிவான பார்வையுடன் தன் எதிர்கால வாழ்விற்கு தமிழக அரசு தரும் அனைத்து உதவிகளையும் பெற்று புது தெம்புடன் வாழ்வை தொடர ஆரம்பிக்கின்றனர். பிரபஞ்சம் எத்தனையோ அதிசயங்கள், எத்தனையோ நிகழ்வுகள், அத்தனையும் தன்னகத்தே கொண்டு நீர், நிலம், காற்று, நெருப்பு, வானம் என பஞ்சபூதங்களை கொண்டு மதிப்புமிக்க மனித உயிர்களிடம் விளையாடிக் கொண்டிருந்த காலங்கள் பல. ஆனால் டிசம்பர் 26, 2004 கருப்பு ஞாயிறு அதிகாலை 6:30 மணி. லேசான நில அதிர்வு. அந்த வீதியில் மக்கள். பயங்கர மழை இல்லை, பூகம்பம் இல்லை. அமைதியாக இருந்த கடல் தன்னருகே இருந்த மக்களுக்கு யமனாக மாறியது. தமிழகத்தின் கடலோர பகுதிகள் உருகுலைந்தன. கடலோரத்தை சூறையாடி கடுமையான சேதத்தையும் எண்ணற்ற உயிர் பலியையும் ஏற்படுத்தியது சுனாமி. 4 மணி நேரம்தான் தமிழக கடலோர பகுதிகள் மரண பூமியாகிவிட்டன. தமிழகம் இதுவரை சந்தித்திராத பேரழிவு. இயற்கையின் இந்த பெரும் சீற்றத்திற்கு கடலூர், நாகை, குமரி மாவட்டங்கள் தப்பவில்லை. தமிழகத்தில் பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி தன்னை அறிமுகம் செய்து கொண்டுள்ளது சுனாமி. இதன் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில்தான் அதிக உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் இருக்க வைத்தான் என்று பாடி ஆடிய மீனவ குடும்பங்கள் இன்றும் தொட்டில் பிள்ளை, கட்டிய மனைவி, அரவணைத்த கணவன், தாய் தந்தை உறவுகள் சின்ன பின்னமாக்கப்பட்டுள்ளன. இறந்தோர் எண்ணிக்கை 6032 பேர்.